அம்பாளை சரணாகதி பண்ணினாக்க கேட்ட வரங்களை விடவும் அதிகமா கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்திங்கிறார். அம்பாளுக்கு வராபயம் கிடையாது. யுக்ஷுகோதண்டம், பஞ்சபானம், பாஷம், அங்குஷந்தான். காஞ்சிபுரத்துக்கு போனேன் அப்படின்னா சதுர்புஜங்களிலே வராபயம் இல்லாதபடிக்கு சதுர்புஜங்கள்லையுமே அங்குஷத்தையும் பாஷத்தையும் கரும்பு வில்லையும் புஷ்பபானங்களையும் தாங்கி கொண்டிருக்கான். எதனால வரம் அபயம் ரெண்டுமே கிடையாதுன்னு கேட்டாக்க, தேவி தன் பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணினவாளுக்கு வராபயத்தினால கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத கேட்டதை விட அதிகமான வரங்களையும், பலம் அபிச்ச வாஞ்சா சமதிகம், கேட்டதை விட அதிகமான வரங்களையும் அபயத்தையும் தன் பாதார விந்தங்களாலேயே கொடுத்துடுறா. திரிபுவனங்களுக்கும் சரணாகதி பண்ணக்கூடிய வஸ்துவாக அந்த பகவதி தானே விளங்குறா. 3 உலகிலே விளங்கக்கூடியதான எல்லா ஜீவராசிகளுமே அந்த பராசக்தியின் பாதார விந்தத்தை தான் சரணாகதி செய்யறது. சரண்யே லோகானாம் துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபத்யே. வேதமும் பகவதியை சரணாகதி செய்யறது இல்லையா? அந்த மாதிரி அந்த பராசக்தியின் பிரபாவத்திற்கு மேல் வேறொன்று கிடையாது. அதனால கேட்ட வரங்களை விட அதிகமா கொடுக்கக்கூடிய மூர்த்தியாச்சே. அந்த காரணத்தினால தான் சண்டிகா பரமேஸ்வரியானவள் இந்த லோக சாம்ராஜ்யத்தை மாத்திரம் அந்த சுரத மகாராஜாவிற்கு கொடுக்கல, பிரம்மாண்டங்களை ஆளக்கூடியதான அந்த சாம்ராஜ்யத்தையும் கூட அனுகிரகத்தை பண்ணினா அப்படிங்கிறத விசேஷமா சொல்றா. அதற்கு பிரதியாக நம்ம என்ன அம்பாளுக்கு பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அந்த அன்பும் பக்தியும் மாத்திரம்தான் தேவியின் பாதத்திலே சமர்ப்பிக்க முடியும். அதை தவிர நம்ம வேற ஒன்றும் அவளுக்கு கொடுக்க முடியாது. நமக்கு இதெல்லாத்தையும் கொடுத்ததே அந்த பராசக்தி தானே. அந்த காரணத்தினால் அவன் என்ன பண்ணினான்னா, அம்மா உன் சார்பில் இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்றேம்மான்னு சொல்லி தன் தலையிலிருந்து விளங்கக்கூடிய மகுடத்தை என்ன பண்ணினான்னா தேவியினுடைய அந்த சிரசிலே பொருத்தரா. அப்படி எதுக்கு பொருத்தரான்னா, அளவு பார்க்கறதுக்காக வேண்டி பொருத்திட்டு அதை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கும் பொழுது இந்த கிரீடத்தை எடுக்கவே முடியல. இந்த கிரீடத்தை எடுக்க முடியல. அப்போ அசரீரி கேட்கறது, நீ புதுசா ஒரு கிரீடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மகுடமே எனக்கு அலங்காரமாக விளங்கட்டும் அப்படின்னு சொன்ன காரணத்தினாலே ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த கிரீடம் இன்னிக்கும் தேவியின் சிற்பத்திலே விளங்குறது. இன்னிக்கும் போய் நீங்க பார்த்தாலும் ராஜராஜேஸ்வரியினுடைய மகுடத்திலே அந்த ராஜா சாத்தின கிரீட்டமானது விளங்குறது. அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களான காரணத்தினாலே வேற ஏதோ ஒரு உலோகம் மாதிரி நமக்கு தெரியறது. ஸ்வர்ண கிரீடம் தான், தங்க கிரீடம் தான், ஆனாலும் வேற ஏதோ ஒரு உலோகம் மாதிரி நமக்கு தெரிகிறது. அப்படி அம்பிகை பேசக்கூடிய தெய்வமாக அங்க இருக்காங்கிறதுக்கு பிரத்யக்ஷமான ஒரு சாட்சி அந்த ராஜராஜேஸ்வரியினுடைய சந்நிதி.